ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ராகி உப்புமா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ராகி உப்புமா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கப் ரவையை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ராகி மாவு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக வருங்க. இது சரியான அளவு. இப்போ மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் பொடியாக கட்டினா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு வரமிளகாயும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ண 4-5 பீன்ஸும் பொடியாக கட் பண்ண கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்கறியுடைய பச்சை வாசனை போனதும் 3/2 கப் தண்ணியை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் சேர்க்கும் போது ஸ்கிப் ஆயிடுச்சிங்க. அடுத்து நம்ம வறுத்த வச்ச ராகி மாவையும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போ மாவும் ரவையும் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த சமயத்துல மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம உப்புமா நல்லா தம்மாயி குக் ஆயிடுச்சு. கடைசியா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ராகி உப்புமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டில் 1 கப் ராகி மாவையும் ஒரு சில காய்கறியும் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஞ்சு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.